வணக்கம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து அதோட 17வது ஆடியோவை நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. உங்களுக்காக நாங்க கேட்ட அந்த ஆடியோல புத்தரோட போதனைகளுக்கு ஓஷோ ஒரு புது பார்வையை கொடுக்கறாரு. கடவுளே இல்லாத ஒரு மதம் எப்படி அதோட உச்சத்தை அடைய முடியும்? ம். இந்த ஒரு கேள்வியை மையமா வச்சு பிரார்த்தனை, சுய பரிசோதனை, அப்புறம் நாம தெரிஞ்சுக்கிற அறிவுக்கும் நம்ம செயலுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ஒரு ஆச்சரியமான பயணத்துக்குள்ள போக போறோம். ஆமா, இதுல ஓஷோ கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான். நம்ம பக்தி பண்றது, பிரார்த்தனை பண்றதெல்லாம் பயத்தாலையா இல்ல பேராசையாலையா? ம் இல்ல, அது நம்மளோட இயல்பான குணமாவே இருக்கணுமா? வெறும் வார்த்தைகள் இல்லாம நம்மளோட ஒவ்வொரு செயலையும் சும்மா கவனிக்கிறது மூலமா, அதாவது அவலோகன் பண்றது மூலமா நமக்குள்ளே ஒரு பெரிய புரட்சியை எப்படி உண்டாக்க முடியும்னு விளக்குறாரு. இது வெறுமனே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத பத்தினது இல்ல. இல்லவே இல்ல, தெரிஞ்சுக்கிட்டதை எப்படி நாம வாழ்க்கையா மாத்துறதுங்கிறது தான் இங்க அசல் சவால். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஓஷோ இந்த உரைய ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதுவே இந்த முழு உரையாடலுக்கும் ஒரு அடித்தளம் அமைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, பந்திகி தோ அப்னி ஃபித்ரத் ஹை, குதா ஹோ யா நா ஹோ. அதாவது வணங்குவது என் இயல்பு, கடவுள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. இது கடவுள் நம்பிக்கைய மொத்தமா கேள்வி கேட்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஒரு விதத்துல ஆமா, ஆனா ஓஷோவோட பார்வை இன்னும் ஆழமானது. நாம எதுக்காக கடவுள் முன்னாடி மண்டியிடுறோன்னு அவர் கேக்குறார். ம் நமக்கு ஏதாவது வேணும், இல்லனா ஏதாவது கெட்டது நடந்துடுமோங்கிற பயம். இந்த ரெண்டு காரணத்துக்காக நம்ம மண்டிக்கிட்டா அதுக்கு பேரு பிரார்த்தனை இல்ல, அது ஒரு வியாபாரம். ஒரு டீல் மாதிரி. கரெக்ட், ஒரு டீல். கடவுளே எனக்கு இதை கொடு, நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் தானே தவிர அது பக்தி இல்ல. இது இதயத்தோட பணிவு இல்ல, கணக்கு போடுற மூளையோட தந்திரம். அப்போ உண்மையான பணிவரே, உண்மையான பிரார்த்தனைனா என்ன? மூளை இல்லாம இதயம் எப்படி பிரார்த்தனை பண்ணும்? அதுதான் முக்கியமான புள்ளி. இதயம் அன்பால பணியும், அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. அது கணக்கு பார்க்காது. ஓ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அழகான பூ முன்னாடி இல்ல ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு முன்னாடி நமக்குள்ள ஒரு மென்மை வருமே, ஒரு பணிவு வருமே. ஆமா ஆமா. அதுதான் இதயத்தோட பிரார்த்தனை. அந்த பூவுக்கோ குழந்தைக்கோ எந்த சக்தியும் இல்ல, ஆனா நம்ம இதயம் அங்க இயல்பா பணியுது. சரிதான். அங்க நாம எதையும் எதிர்பார்க்கறதில்ல, அந்த க்ஷணத்தை ரசிக்கிறோம், அவ்வளவுதான். அதேதான். ஆனா மூளையோட அகங்காரம் அப்படி இல்ல. அது எப்பவும் தன்னை விட சக்தி வாய்ந்தவங்க முன்னாடி, பதவி பணம் இருக்கிறவங்க முன்னாடி தான் குனியும். அதனால ஓஷோ சொல்றாரு, அசல் கேள்வி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, நம்ம கிட்ட அன்ப நிறைஞ்ச இதயம் இருக்காங்கிறது தான் கேள்வியா? சரியா சொன்னீங்க. அப்படி ஒரு இதயம் இருந்தா அது எல்லாத்திலையும் கடவுளை பார்க்கும். கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு நாத்திகருக்கு கூட அன்பு நிறைந்த இதயம் இருந்தா அவரோட வாழ்க்கையே ஒரு பிரார்த்தனை தான். இது பிரார்த்தனைங்கிற விஷயத்தையே தலைகீழ புரட்டி போடுது. சரி, இப்படி நம்மளோட கவனம் உள்ளுக்குள்ள திரும்ப ஆரம்பிக்கும்போது புத்தரோட அடுத்த சூத்திரத்துக்கு வராரு ஓஷோ. ஆமா, மத்தவங்களோட தப்ப பார்க்காதே, நீ என்ன செஞ்ச, என்ன செய்யலங்கிறத மட்டும் பாரு. இது கேக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா, நம்ம இயல்பில மத்தவங்களை எடை போடுறது தானே. நிச்சயமா. இது ஒரு ஆழமான உளவியல் பொறி. நாம ஏன் மத்தவங்களோட தப்ப பார்க்கறோம்னா, அப்படி பார்க்கும்போது நம்ம ஈகோ, நம்ம அகங்காரம் ரொம்ப சந்தோஷப்படுது. அப்பாடா, நான் அவனை விட எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு. அதேதான், அந்த ஒரு சின்ன திருப்தி கிடைக்குது. நாம மத்தவங்களோட சின்ன தப்ப பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம், ஆனா நம்ம பண்ற பெரிய தப்புக்கு 1000 காரணம் சொல்லி நியாயப்படுத்துவோம். இது ரொம்ப உண்மை. நாம செஞ்சா அது சூழ்நிலை கைதி, அடுத்தவன் செஞ்சா அவன் பிறவி குற்றவாளி. இதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணம் ரொம்ப நச்சுன்னு இருந்துச்சு. ஆமா, பசியால நாம திருடுனா அது நிர்பந்தம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் திருடுனா அது அவனோட குணம் சரியில்லைன்னு சொல்ற இரட்ட வேஷம். இது நம்மளை ஏமாத்திக்கிற ஒரு தந்திரம். ம் இந்த தந்திரத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் புத்தர் ஒரு வழிய சொல்றார். ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் இந்த தப்புல இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான குறுக்கு வழிகளை பயன்படுத்துறாங்கன்னு ஓஷோ சொல்றார். அந்த கங்கையில குளிக்கிற உதாரணம். ஆமா, பாவம் செஞ்சுட்டு கங்கையில முங்கி எழுந்தா பாவம் போய்டோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கே. ஓஷோ அத ஒரு தப்பித்தல் மனப்பான்மைன்னு சொல்றாரு. நீங்க பாவம் செஞ்சது உங்க மனசுல, உங்க செயல்ல. அதுக்கும் கங்கை தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? சரிதான். இது இருட்டான ஒரு ரூம்ல சுவத்துல வெளிச்சம்னு எழுதி வச்சுட்டு விளக்கு ஏத்தாம உட்கார்ந்திருக்கிற மாதிரி தான். நல்ல உதாரணம். நாம செஞ்ச செயலுக்கான பொறுப்பு ஏத்துக்காம ஏதோ ஒரு சடங்கு மூலமா அதை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறோம். இது சுய ஏமாற்று வேலை. இதுக்கு புத்தர் கொடுக்கிற தீர்வு தான் அவலோகன். அவலோகன். இந்த வார்த்தையை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். சும்மா பாக்குறதுக்கும் அவலோகம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு.
அவலோகன்னா சாட்சியா இருந்து கவனிக்கிறது. அதாவது எந்த விதமான தீர்ப்பும் சொல்லாம, நல்லது கெட்டது பாவம் புண்ணியம்னு எந்த லேபிளும் ஒட்டாம, ஓகே. ஒரு விஞ்ஞானி ஒரு சோதனையை பார்க்கற மாதிரி நம்ம செயல்களையும் எண்ணங்களையும் பார்க்கறது. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா. செக்யூரிட்டி கேமரா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ம். அந்த கேமராவோட வேலை என்ன? நடக்கிறத அப்படியே பதிவு பண்றது மட்டும்தான். அது அடடா இவன் இப்படி கோவப்படுறானே தப்பு அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ரி கொடுக்காது. ஆமா. அந்த மாதிரி நம்ம கோவம், பொறாமை, அன்பு, கருணை எல்லாத்தையும் அது வரும்போதும் போகும்போதும் எந்த விதமான கருத்தும் சொல்லாம சும்மா கவனிக்கிறது தான் அவலோகன். ஓ, அப்போ நம்ம செயலை நாமளே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன்னு கேட்க கூடாதா? கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி ஒரு குற்ற உணர்ச்சியோடையோ சுய வெறுப்போடையோ வரக்கூடாது. ஒரு ஆராய்ச்சியாளரோட ஆர்வத்தோட வரணும். சரி. ஓ, இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது எனக்குள்ள கோபம்ங்கிற ஒரு உணர்ச்சி உருவாகுது அப்படின்னு விலகி நின்னு பார்க்க பழகணும். ம். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். நாம நம்ம கோபம் இல்ல, நாம நம்ம செயல் இல்ல, நாம அதை கவனிக்கிற சாட்சின்னு ஒரு புரிதல் வரும். ஓ. அந்த புரிதல் தான் விடுதலை கால முதல் படி. ஆக நம்மகிட்ட இருந்து நம்ம செயல்களை பிரிச்சு பார்க்கிறது தான் இந்த அவலோகனோட நோக்கம். இது ஒரு பெரிய மனப்பயிற்சி. ஆமா. சரி, இப்போ நாம நம்மள கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு தெளிவு கிடைக்குது. ஆனா அந்த தெளிவை வச்சு என்ன பண்றது? இதுதான் அடுத்த கேள்வி. ஓஷோ சொல்ற அந்த அழகான பூ ஓமைக்கு இப்ப வரலாம். ம். நறுமணம் இல்லாத அழகான வண்ணமயமான பூவை போல செயலில் வெளிப்படாத நல்ல வார்த்தைகள் பயனற்றவை. ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. ஓஷோ சொல்றாரு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்து படிச்சு வச்சிருந்து அதை வாழ்க்கையில கடைபிடிக்காதவன் ஒரு பண்டிதன். ஒரு நடமாடும் நூலகம் மாதிரி. அதேதான். ஆனா அந்த அறிவு அவனுக்கு ஒரு பெரிய சுமை. அது செரிக்காத சாப்பாடு மாதிரி உடம்புல விஷமா மாறிடும். ஓ. உண்மையான அறிவு அப்படி இல்ல. அது நம்ம ரத்தத்திலையும் சதையிலையும் கலந்து நம்ம குணமா நம்ம செயல்களா மாறணும். இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் யுகத்துக்கு இது ரொம்ப பொருந்தும். நாம எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்களை படிக்கிறோம், கேக்குறோம். ஆமா. ஆனா அதுல எத்தனை சதவீதம் நம்ம வாழ்க்கையா மாறுதுங்கிறது கேள்விக்குறிதான். நாம அறிவுஜீவிகளாக இல்லாம தகவல் சேகரிப்பாளர்களா மாறிட்டோமோன்னு தோணுது. மிகச்சரியா சொன்னீங்க. ஓஷோ இதுக்கு சாலமன் மன்னனோட கதைய சொல்றாரு. ஒரு ராணி சாலமனோட ஞானத்தை சோதிக்க 2 பூங்கொத்துகளை கொண்டு வராங்க. ஒன்னு நிஜமான பூக்கள், இன்னொன்னு அச்சு அசலா அதே மாதிரி செய்யப்பட்ட போலி பூக்கள். சரி. தூரத்துல இருந்து பார்த்து எது நிஜம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, ரொம்ப தந்திரமான கேள்வி. சாலமன் எப்படி கண்டுபிடிச்சார்? சாலமன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த ஜன்னல்களை திறந்து விடுங்கள்னு சொல்றாரு. ஓ, ஜன்னலை திறந்ததும் தோட்டத்திலிருந்து ஒரு தேனீ பறந்து உள்ள வருது. அது நேரா வந்து நிஜமான பூக்கள் மேல உட்காருது. ஆஹா. அப்போ சாலமன் சொல்றார், நீங்க என் கண்களை ஏமாத்தலாம், ஆனா ஒரு தேனியை ஏமாத்த முடியாது. அதுக்கு நறுமணம் எங்க இருக்குன்னு தெரியும். அருமையான கதை. அப்போ நம்மளோட செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையோட நறுமணம் சொல்றீங்களா? அதேதான். நம்ம எவ்வளவுதான் பெரிய தத்துவங்களை பேசினாலும் பிரபஞ்சத்தை, வாழ்க்கைய ஏமாத்த முடியாது. நம்ம செயல்ல இருந்து வர்ற அந்த நறுமணம் உண்மையானதா இருந்தா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு. இல்லைனா அது வெறும் வாசனை இல்லாத அழகான காகித பூதான். கரெக்ட். இந்த செயலோட முக்கியத்துவத்தை வச்சுதான் ஓஷோ கடைசி உருவகத்துக்கு வராரு. வாழ்க்கைங்கிறது பூக்களோட குவியலா இருக்கலாம், இல்லனா ஒரு பூமாலையா இருக்கலாம். இது கேட்கவே ரொம்ப கவிதையா இருக்கு. இதுக்குள்ள என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? இது இந்த மொத்த உரையாடலோட உச்சம்னு சொல்லலாம். பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை ஒரு பூக்குவியல் மாதிரி தான் இருக்கு. பூக்குவியலா? ஆமா. காலையில எழுந்திருக்கிறது ஒரு பூ, ஆபீஸ் போறது ஒரு பூ, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது ஒரு பூ. இப்படி தனித்தனியா உதிரியா கிடக்கிற பூக்கள் தான் அவங்க வாழ்க்கை. ஒண்ணுக்கொன்னு எந்த சம்பந்தமும் இல்ல, ஒரு ஒழுங்கும் இல்ல. ஒரு மெக்கானிக்கல் வாழ்க்கை. சரி, அப்போ பூ மாலைனா என்ன? மாலையில இருக்கிற பூக்களும் அதே பூக்கள் தான். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் அந்த பூக்களை இணைக்கிற நூல். ஓ, அந்த நூல். அந்த நூல் எல்லா பூக்களையும் கோர்த்து அதுக்கு ஒரு வடிவத்தை, ஒரு அழக, ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அந்த இணைப்பு நூல் தான் தியானம், சுய கவனிப்பு, அதாவது அவலோகன். ஆஹா. நாம நம்மளோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் பிரக்ஞைங்கிற நூலால கோர்க்கும்போது சிதறி கிடக்கிற நம்ம வாழ்க்கை ஒரு அழகான மாலையா மாறுது. அப்போ அந்த நூல் இல்லைன்னா வாழ்க்கை வெறும் சம்பவங்களின் தொகுப்பு. அந்த நூல் இருந்தா அது ஒரு கலைப்படைப்பு. ரொம்ப ஆழமான பார்வை. ஆமா. இந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தரோட தாக்கம் எப்படி இருக்கும்னு புத்தர் சொல்றதையும் ஓஷோ விளக்குறாரே. நறுமணம் பத்தின ஒரு கருத்து. ஆமா, அது ஒருபடி மேல போகுது.
பூவோட வாசனை, சந்தனத்தோட வாசனை எல்லாம் காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் மட்டும்தான் போகும். இது பௌதிக விதி. ஆமா. ஆனா புத்தர் சொல்றாரு, ஒரு சான்றோரோட, ஒரு ஞானியோட நறுமணம், அதாவது அவரோட குணத்தின் நறுமணம் எல்லா திசைகள்லயும் பரவும். காத்து எதிர் திசையில அடிச்சாலும் பரவுமா? இது எப்படி சாத்தியம்? இது இயற்பியல் விதிகளுக்கு எதிரா இல்ல இருக்கு. இது இயற்பியல கடந்த ஒரு விஷயம். ஒருத்தரோட உள்மனம் முழுசா மலரும் போது அவரோட பிரக்ஞை ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள்ள அடங்கி இருக்காது. அதோட தாக்கம் புவியீர்ப்பு விசை மாதிரி எல்லா பக்கமும் பரவும். ஒரு ஆற்றல் நிலை மாதிரி. ஆமா, அது ஒரு ஆற்றல் நிலை. அவங்க இருக்கிற இடமே ஒரு விதமான அமைதியையும் நறுமணத்தையும் உருவாக்கும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு அனுபவம். கேட்கும் போதே ஒரு விதமான பிரமிப்பு வருது. சரி, இந்த ஆழமான அலசல்ல இருந்து நம்ம நேயர் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல, உண்மையான பிரார்த்தனை பயத்திலிருந்தோ பேரம் பேசுறதுல இருந்தோ வர்றதில்ல. அது எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்போட இயல்பான வெளிப்பாடு. ஆனா கடவுள் மேல இல்ல, வாழ்க்கை மேலேயே ஒரு காதலோட இருக்கிறது. ரெண்டாவது, மத்தங்களை எடை போடுற நம்மளோட இயல்பான குணத்தை விட்டுட்டு நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்புறது. நம்ம செயல்களையும் எண்ணங்களையும் எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கப்படுகிறது. அந்த அவலோகன் பயிற்சி. மூணாவதா, நாம கத்துக்கிற அறிவு வெறும் தகவலா மூளைக்குள்ள ஒரு சுமையா தேங்கிடாம, அது நம்ம செயல்களா, நம்ம வாழ்க்கையோட நறுமணமா மாறணும். வெறும் காகித பூவா இல்லாம வாசனை வீசுற நிஜப்பூவா நம்ம வாழ்க்கை இருக்கணும். கடைசியா, நம்ம வாழ்க்கையோட சிதறி கிடக்கிற ஒவ்வொரு க்ஷணத்தையும் பிரக்ஞைங்கிற ஒரு நூலால கோர்த்து அத அர்த்தமுள்ள ஒரு பூமாலையா மாத்துறது. சரியா சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஓஷோ ஒரு அழகான நம்பிக்கையை கொடுக்கறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மலர காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மொட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நாம உணர்ற வலி, வேதனையெல்லாம் வெளியிருந்து வர்ற துன்பத்தால இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மொட்டு, அந்த ஆற்றல் முழுசா மலர முடியாம தவிக்கிற தவிப்பு தான் உண்மையான வேதனைன்னு சொல்றாரு. இது ஒரு சக்தி வாய்ந்த, அதே நேரம் ரொம்ப ஆறுதலான சிந்தனை. ஆமா. அதனால இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மொட்டு லேசா அதோட ஒரு இதழ விரிக்காத்துக்காக இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரு சின்ன ஆனா பிரஜ்ஞபூர்வமான செயல் என்னவா இருக்கும்? அது ஒருத்தரை பார்த்து புன்னகைக்கிறதா இருக்கலாம், இல்ல சாப்பிடும்போது உணவை முழுசா கவனிக்கிறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன செயல் ஒரு பெரிய மலர்தலுக்கான தொடக்கமா இருக்கும். அதை பத்திட்டு யோசிச்சு பாருங்க.